ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாரோட ஃபேவரேட்டான எக் மேகி மசாலா தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க நம்ம ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட் நான் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பீன்ஸ், கேப்சிகம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துட்டு வதக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சிக்கன் இல்லை மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மேகியில் உள்ள இந்த டேஸ்ட் மேக்கர்லேயே நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதனால நம்மளுக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் மேகி டேஸ்ட் மேக்கரையும் நம்ம இப்போ சேர்த்துட்டு நல்லா மீடியம் இல்லைன்னா சிம் வரைக்கும் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 பேக்கெட் நூடுல்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஹீட்லேயே வச்சு வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா மேகி அப்போ தான் நீங்கள் உடைக்காமல் சேர்த்தா தான் நம்மளுக்கு லென்த்தாக வரும் நூடுல்ஸ். இப்போது அந்த மேகி மேலேயே 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்கு சேர்க்காமல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்கு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த முட்டை மேலேயே மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இதுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு கலக்கல வேண்டாம். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், அந்த முட்டை எல்லாமே வெந்து நல்லா அந்த நூடுல்ஸோடைய கோட் ஆகும். அப்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான எக் மேகி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.